ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் முத்துபானு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து திருமலை கோவில் தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறதுக்காக இன்றைக்கி பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா படி ஏறி போகணுன்னு தான் நினச்சோம். ஆனால் படி ஏறி போகிறதுக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து படி ஏறாமலே பைக்கில் அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் போனோம் அப்படின்னா 20 ரூபா நம்ம சார்ஜ் கொடுத்துட்டு தான் நம்ம மேலே போகணும். அப்படி போயிட்டு பைக்கை நாங்கள் விட்டுட்டு அப்படி போனது தான் மேலே கோயிலுக்கு. படி ஏறாமலே மேலே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு இங்கேருந்து போனோடனே பார்த்திங்க அப்படின்னா காலையிலே செம்ம வெயில். இது பங்குனி மாதம் இல்லையா, அதனால் வெயில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வெயில் தெரியாமல் இருக்கணும், கால் சூடாகாமல் இருக்கணும்னு ஒரு ஒயிட் கலரில் ஒரு வெள்ளை மாதிரி பெயிண்ட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க இல்லையா, இதில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கால் வந்து சூடாமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் எல்லாருமே அதில் தான் போயிட்டுருப்பாங்க. திருமலை கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போகும்போது உள்ள கோயில் நுழைவாயிலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அங்கே உள்ள பிளேஸ் எல்லாருமே நல்லாயிருக்கும். இங்கேருந்து உள்ள கோயிலுக்கு போகும்போதே அந்த கோயில் வாசலில் வச்சு ஒரு அம்மா எனக்கு ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்தாங்க. ரொம்பவே சுபலட்சணமாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும், வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே உட்காந்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து நிறைய செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வீடியோலாம் எடுத்தோம். அன்றைக்கி வந்து தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய பிளேஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக அந்த கோயிலில் திருமலை கோயிலுக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரெண்டாவதாக பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்களெல்லாம் திருமலை கோயிலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்குவோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கோவில் அப்படின்னா அது திருமலை கோயிலாக தான் இருக்கும். திருமலை கோயிலில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து பாருங்கள், நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாருங்கள். கோயிலுக்குள்ளே வச்சு கூட நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். நிறைய பிளேஸ் எல்லாமே இருக்கும். யானை மேலே எடுக்கிறது, இங்கே பாருங்கள் கோபுரமே அவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்ணாடியெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு நிறையா வந்து பிக்சர் எல்லாமே எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வந்து ஃபோட்டோ எடுங்க. தேங்க்யூ ஆல்.